தமிழ் வாழ்வியல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர்கள் தூக்கத்தை 14 வேகங்களில் ஒன்றாக வகுத்துள்ளனர். 14 வேகங்கள் என்பது வாயு, தும்மல், சிறுநீர், மலம், கொட்டாவி, பசி, தாகம், காசம், இளைப்பு, நித்திரை, வாந்தி, கண்ணீர், சுக்கிலம், சுவாசம் என்பன ஆகும். இந்த 14 இன்வாலண்டரி நேச்சுரல் ரிதம்ஸ் தான் மாடர்ன் சயின்ஸில் சிர்காடியன் ரிதம் என்று சொல்லப்படுகிறது. தூக்கம் என்பது நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இயற்கை அளித்திருக்கும் மிகப்பெரிய வரமாகும். ஸ்லீப் இஸ் நேச்சர்ஸ் ப்ரிஷியஸ் கிஃப்ட் ஃபார் ப்ராப்பர் பாடி மைண்ட் ஃபங்க்ஷன். இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் தன்னுடைய தூக்கத்தை தானே கெடுத்து கொள்ளாது. இயற்கையோடு ஒன்றி வாழும் மனிதன் மட்டும் தான் தன்னுடைய தூக்கத்தை தானே கெடுத்துக்கொண்டு தேக ஆரோக்கியத்தை இழக்க ஆரம்பிக்கிறார். இந்த தூக்கம் ஏன் அதி முக்கியம் என்றால், நம் எல்லார் உடம்பிலும் ஒரு செல்ஃப் ஹீலிங் செய்யக்கூடிய டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டர் தான் நம்முடைய இம்யூன் சிஸ்டம் என்னும் நோய் எதிர்ப்பாற்றல். நம்முடைய தூக்கத்தை நாமே டிஸ்டர்ப் செய்யும் போது நம் உடலில் NK செல்ஸ் எனப்படும் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் உற்பத்தியாவது குறைந்துவிடும். தூக்கத்தில் தான் நம் உடம்பின் அன்றாட ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். இந்த NK செல்ஸ் குறைந்து நம் அன்றாட ஹீலிங் நடக்கவில்லை என்றால் நம் உடல் நோய் நிலையை நோக்கி போக ஆரம்பித்துவிடும். இன்றைய மாடர்ன் மெடிசன்ல உடல் புற்றுநோய்க்கு சிந்தட்டிக் மெலட்டோனின் என்ற ஒரு மருந்து யூஸ் பண்றாங்க. ஆனால் இந்த மெலட்டோனின் நாம் தூங்கும் போது நம் உடலிலேயே இயற்கையாக உற்பத்தியாகக்கூடிய ஒரு ஹார்மோன் ஆகும். நம் தூக்கம் குறைந்தால் இந்த மெலட்டோனின் உற்பத்தியும் குறைந்து உடலில் பலவிதமான உபாதைகளுடன் கேன்சர் நோய் ஏற்படும் வாய்ப்புகளும் அதிகம். இந்த மெலட்டோனின் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் போல உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் வேலை செய்கிறது என்று சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகியிருக்கு. அப்போ தூக்கத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்காம இருக்கணும்னா முதல்ல ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் டைம் ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளுடைய ஸ்லீப் சைக்கிள் இம்ப்ரூவ் ஆகும். பெட்ரூம்ல ரெட் கலர் நைட் லேம்ப்ஸ் யூஸ் பண்ணணும். ரெட் கலர் பிளசன்ட் ஸ்லீப் கொடுக்கும். அதே போல வாரம் இருமுறை எண்ணெய் குளியல் செய்து வந்தால் நல்ல தூக்கம் வரும். ஆனால் எண்ணெய் குளியல் செய்துவிட்டு பகலில் தூங்கிவிடக்கூடாது. அதே போல் நாம் தூங்குவதற்கு முன் வாழைப்பழமும் பாலும் சாப்பிட்டு வந்தால் நல்ல தூக்கம் வரும். ஏனென்றால் வாழைப்பழத்தில் ஹை மெக்னீசியம் கண்டென்ட் இருப்பதால் இது நல்ல தூக்கத்தை கொடுக்கும். அதேபோல் அத்திப்பழத்திலும் பூசணி விதையிலும் ஹை மெக்னீசியம் இருப்பதால் இவை ஸ்லீப் ஹார்மோன்ஸை ரெகுலேட் செய்து ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். மேலும் படுக்கையில் பெல்லி பிரீத்திங் பிராணாயாமம் செய்து வந்தால் நல்ல தூக்கம் கிடைக்கும். நித்திரை அடங்கி போக நிகழ்ந்திடும் கருமம் கேளாய். நித்தமும் தலைக்கணப்பு நின்ற கண்ணோதலாகி சித்தத்தில் செவிடுண்டாகி தெளிவுறு பேச்சும் உண்டாம். இந்த சித்த பாடலின் பொருள் என்னவென்றால், நமக்கு தூக்கம் குறைந்தால் தலைக்கணம், கண் சிவத்தல், செவித்திறன் குறைதல், வாய்க்குளறல், பேச்சுத்திறன் குறைதல் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படும்.